கன்னியாகுமரி மாவட்ட தேவசம்போர்டுக்கு சொந்தமான கோபாலன் என்ற யானை உணவு இல்லாமல் மதம் பிடித்த நிலையில் பரிதவித்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்ட தேவசம்போர்டின் கீழ் 420 கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் நடக்கும் முக்கிய விழாவின் போதும் சுவாமி ஊர்வலத்தில் செல்வதற்கும் தேவசம்போர்டுக்கு சொந்தமாக 3 யானைகள் இருந்தன. தற்போது அந்த எண்ணிக்கை குறைந்து கோபாலன் என்ற ஒரு யானை மட்டுமே உள்ளது. 60 வயதாகும் கோபாலனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதுடன் அடிக்கடி மதம் பிடித்து வருவதால் கோவில் விழாக்களில் அதிகமாக அழைக்கப்படுவதில்லை. சமீபத்தில் கோவையில் நடந்த யானைகள் புத்துணர்வு முகாமிற்கும் உடல்நலக் குறைவு காரணமாக கோபாலன் அழைத்து செல்லப்படாமல் குழித்துறையிலேயே அதற்கு புத்துணர்வு அளிக்கப்பட்டது. யானையை பரிசோதித்த மருத்துவ குழு கோபாலனுக்கு கொட்டகை கட்டி பாதுகாக்க வேண்டும் என்றும் தினமும் 4 முறை குளிப்பாட்ட வேண்டும், குளிர்ச்சியான உணவு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. ஆனால் தேவசம்போர்டு அதுக்கான நிதி ஒதுக்காத நிலையில் யானைக்கு சரியான உணவு மற்றும் பாகனுக்கும் ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் யானையை பராமரிக்க யாரும் இல்லாத நிலையில் தொடர்ந்து அதனுடைய உடல்நிலை மோசமாகி வருவதால் பக்தர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். யானை மதம் போட்டுட்டு நிக்கி அது 3 மாசமா இப்படிதான் இருக்கும். யானைக்கு ஆகாரங்கள் எல்லாம் தேவசம்போர்டு கரெக்டா செய்யணும். அது இப்ப ரொம்ப கம்மியா செஞ்சிருக்கு. ஊர் மக்கள் வெளியில உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து பார்க்க வருவாங்க. இப்ப பார்க்க முடியாது. இந்த சீசன்ல அந்த யானை மதம் போட்டு நிக்கும் பார்க்க முடியாது. அது இன்னும் கவர்மெண்ட் தேவசம்போர்டு நல்ல முறைக்கு ஆனை பாகனை எல்லாம் பார்த்து நல்ல பைசா எல்லாம் செலவு பண்ணி ஆகாரங்கள் வாங்கி கொடுத்தா ஆனை நல்லா இருக்கும். இப்ப ஆனை ரொம்ப மோசமா இருக்கு. யானையை பராமரிக்க வைக்கப்பட்டுள்ள உண்டியலிலிருந்து கிடைக்கும் வருமானம் குறித்தும் தேவசம்போர்டு கணக்கு வெளியிட மறுத்து வருகிறது. தேவசம்போர்டின் அஜாக்கிரதையால் கோவில் விழாக்களுக்கென இருக்கும் யானை கோபாலனையும் இழக்க நேரிடும் என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஆதங்கத்துடன் கூறினர்.